டாக்டர் பிளஸ் வீவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் ஸ்ரீ போகர் ஆரோக்கியாலய சரவணாம்பிகை. இன்னைக்கு நாம ஒரு விஷயம் பார்க்க போறோம். என்னன்னா, மக்கள்கிட்ட நிறைய விஷயம் என்னன்னா மூட்டு வலிங்க. மூட்டு வலி யாரை பார்த்தாலும் இப்போ 30 வயசுலயும் மூட்டு வலி வருது, 40 வயசுலயும் வருது, 50 வயசுலயும் வருது, ரொம்ப 80 வயசுலயும் வருது. ஏன் அந்த மாதிரி வருது? மூட்டு வலிக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, இளம் வயசுல வரக்கூடிய மூட்டு வலி எல்லாம் பார்த்தீங்கன்னாக்க, வெயிட் அதிகமா இருக்கறனால வருது. அதுக்கப்புறம் கால்சியம் டெஃபிஷியன்சி குறைவுனால வருது. வைட்டமின் டி கம்மியா இருக்கறனால வருது. உடம்புல வந்து பார்த்தீங்கன்னாக்க, அனிமிக்கா இருக்கறனால வருது. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த சைனோவியல் ஃப்ளூயிட் வந்து குறைஞ்சு போறனால வருது. இது எல்லாமே வந்து இளம் வயசுல வருது. பெரிய கொஞ்சம் ஏஜ்டா இருக்கவங்களுக்கு அதிகமா வேலை செஞ்சு அந்த காலத்துலலாம் எங்க குரு சொல்லுவாருங்க, அதிகமா வேலை செஞ்சா தேஞ்சு போகும். அதனால மூட்டு வலி வரும். இப்பலாம் வந்து பார்த்தீங்கன்னாக்க, வேலை செய்யாம அந்த ஃப்ளூயிட் ட்ரை ஆகி பாடி வெயிட் அதிகமா இருக்கனாலயும் மூட்டு வலி வருது. ஏஜ்டு பீப்பிள்க்கு இந்த தேய்மானத்தினாலயும் வருது. ஸோ இந்த மாரி மூட்டு வலி வந்து அதிகமான வர காரணம் உணவு பழக்கவழக்கங்கள், வாழ்க்கை முறை, அப்புறம் வந்து லைஃப் ஸ்டைலு இது எல்லாம் சேர்ந்தது தாங்க இந்த மாதிரியான காரணத்தினால தான் நமக்கு வந்து மூட்டு வலி வருது. இப்ப இந்த மூட்டு வலி வந்தபோது ஆரம்ப கட்டத்துல பார்த்தீங்கன்னாக்க, மூட்டு வலி வரும்போது நமக்கு லைட்டா தான் ஒரு சின்ன பெயின் வரும். ஒரு ஹெவினஸ் இருக்கும். அப்படியே ஒரு மாரி இரிட்டேட் ஆகும். அந்த மாதிரி இருக்கும். கால் நடக்கும்போது லைட்டா ஒரு மாதிரி பெயின் இருக்கிற மாரி இருக்கும். அப்ப நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, சரி சிம்பிளா தானே வருது. சரி ஏதாவது விட்டுறலாம் அப்படின்னு விட்டுருவோம். அதிகமாற வரைக்கும் நம்ம அசால்ட்டா விட்டுருவோங்க. அப்புறமா அதிகமான பிறகு தான் என்னடா இவ்ளோ வலிக்குதே அப்படின்னு நம்ம பார்ப்போம். அப்ப நம்ம லேசா இருக்கும்போதே என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, நம்ம வீட்ல எல்லார் வீட்லயும் ஓமம் இருக்குங்க. எல்லார் வீட்லயும் ஓமம் இருக்கும். நீங்க அந்த ஓமத்த ஒரு 50 கிராம் எடுத்துக்கோங்க. ஒரு 1/2 லிட்டர் தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கோங்க. அந்த தேங்காய் எண்ணெய சூடு பண்ணிட்டு, அதுக்கப்புறம் அதுல வந்து அந்த 50 கிராம் ஓமத்த போட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. ஒரு ஒரு 20லேருந்து 30 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சு வடிகட்டி எடுத்துக்கோங்க. வடிகட்டி எடுத்து கொஞ்சம் சூடா இருக்கும்போதே நம்ம பூங்கற்பூரம், நம்ம பூஜைக்கு போடுவோம் இல்லைங்களா? அந்த கற்பூரம், அந்த பூங்கற்பூரத்த அதுல போட்டு நல்லா ஆனினா நல்ல கற்பூராதி தைலம்னு சொல்லுவாங்க. அது இன்ஸ்டன்ட்டா தயார் பண்றது. ஸோ அத வந்து நீங்க தயார் பண்ணி வச்சுக்கோங்க மூட்டு வலிக்கு. ரொம்ப நான் கொஞ்சம் வலி ஆரம்ப கட்டத்துல இருக்க வலியெல்லாம் அற்புதமா கேட்குங்க. ஸோ எந்த வலிக்கா அந்த உடம்புல எந்த வலியா இருந்தாலும் கேட்கும். அத யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஆயில நல்லா மூட்ட சுத்தி நல்லா தேய்ச்சுடுங்க. நல்லா தேய்ச்சு மூட்டோட அடிப்பகுதி, இந்த சைடு எல்லாமே நல்லா தேய்ச்சு, நல்ல மசாஜ் மூவ்மெண்ட்ல நல்லா குடுத்துருங்க. குடுத்துட்டு ஒரு 1/2 மணி நேரம் அப்படியே ஊற போட்டுருங்க. ஊற போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம அரிசி கழுவோம். எல்லார் வீட்லயும் அரிசி இருக்கு. அது நம்ம எந்த அரிசியா இருந்தாலும் சரி, மில்லட் ரைஸா இருந்தாலும் சரி, சிகப்பு அரிசியா இருந்தாலும் சரி, நம்ம வீட்ல தயார் பொன்னி அரிசியா இருந்தாலும் சரிங்க. எந்த அரிசியா இருந்தாலும் அந்த அரிசி கழுவுன தண்ணிய ஒரு முதல் கழுவுறது, 2வது கழுவுறதுன்னு சொல்லிட்டு ஒரு 2 லிட்டர் தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அத நல்லா கொதிக்க வைங்க. கொதிக்க வைக்கும்போது என்ன பண்ணுங்கன்னா, 1 ஸ்பூன் ஓமத்த போடுங்க. 1/2 ஸ்பூன் சுக்குத்தூள் போட்டுங்க. நல்லா கொதிக்குங்க. கொதிச்சு இறக்கிட்ட பிறகு, அதுக்கப்புறம் அது லைட்டா ஒரு 1/2 மூடி எலுமிச்சை பழத்த புழிஞ்சு விட்டு, ஒரு கை கல்லுப்பு அதுல போட்டுட்டு, அதுக்கப்புறம் அந்த தண்ணிய எடுத்து பக்கத்துல வச்சுக்கிட்டு, ஒரு துணி காட்டன் துணி எடுத்து புழிஞ்சு புழிஞ்சு நல்லா சூடா கால் பொறுக்குற சூட்ல ஒத்தனம் குடுங்க. எக்ஸலன்ட்டா வலி குறையுங்க. அப்படி இல்லைன்னா 2 காலையும் ஒரு பக்கெட்ல பெரிய பக்கெட்ல வச்சுட்டு, 2 காலையும் உள்ள வச்சுட்டு, அந்த தண்ணிய அப்படியே ஊத்திட்டே அப்படியே மசாஜ் மூவ்மெண்ட்ல குடுங்க. அதுலயும் நல்லா ரொம்ப அற்புதமா வரும். இந்த மாரியெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள் செய்யும்போது பார்த்தீங்கன்னாக்க, நல்ல ரிசல்ட்டுங்க. ஆரம்பத்துல ஆரம்பிக்கும்போதே ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, மூட்டு வலி அப்படியே காணாம போயிரும். அப்ப நம்ம அதுக்குண்டான நல்ல ஃப்ளூயிடான நல்லா குடுக்கக்கூடிய பாதாம், பிஸ்தா, அக்ரோட்டு இந்த மாரி உணவு முறைகள், நல்ல பழவளங்கள், முருங்கைக்கீரை சூப்பு, அதுக்கப்புறம் மூட்டு வலிக்கு பார்த்தீங்கன்னாக்க, கால்சியம் குறைவுனால தான் வருதுன்னு பார்த்துருக்கோம். நேச்சுரலா என்னங்க கால்சியம் இருக்கு? நீங்க பார்த்தீங்கன்னாக்க, நேச்சுரலா எதுல இருக்கு? நீங்க பார்த்தீங்கன்னா, கொள்ளுல நேச்சுரல் கால்சியம் இருக்கு. கொள்ளு நல்ல கொள்ளு சூப்பு, கொள்ளு சட்னி, கொள்ளு குழம்பு, அந்த மாரி கொள்ளு மொளைக்கட்டி சாப்பிடுறது, இந்த மாரி சாப்பிடலாம். எள்ளுல கால்சியம் இருக்குதுங்க. எள்ளு உருண்டை, எள்ளு சட்னி செஞ்சு சாப்பிடலாம். எள்ளு சாதம் செஞ்சு சாப்பிடலாம். இந்த மாரி எள்ளுல வெரைட்டியா சாப்பிடும்போதும் எள்ளுல கால்சியம் இருக்குதுங்க. அதுக்கப்புறம் கருப்புளுந்துங்க. கருப்புளுந்து எக்ஸலன்ட்டான கால்சியங்க. அந்த கருப்புளுந்த வறுத்து அதையும் சட்னி செஞ்சு சாப்பிடலாம். அத வந்து கஞ்சி மாரி உளுந்தங்கஞ்சி மாதிரி வச்சு சாப்பிடலாம். நம்ம இட்லியில போடும்போது அந்த கருப்புளுந்தா நெறைய பேர் தோல எடுத்துட்டு போடுறோம். அது போட வேணாங்க. நல்லா கருப்புளுந்த அப்படியே ஊற வச்சு அப்படியே ஆட்டி சுடுங்க. அந்த மாரி சேர்த்தம்போது உடம்புக்கு நல்லா மூட்டுக்கு எல்லா மூட்டு ஜாயிண்ட்டுக்கும் ரொம்ப சத்தா கொடுக்கும். அதுக்கப்புறம் இன்னும் எக்ஸலன்ட்டான ஒரு விஷயம் இருக்குதுங்க. அது என்னன்னு கேட்டீங்கன்னா, பெரண்ட.
பிரண்டை ரொம்ப ரொம்ப அற்புதமானதுங்க. நல்ல ஜீரணத்தன்மை உண்டு பண்ணக்கூடியது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா, அந்த மூட்டுல இருக்க ஜாயிண்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப எக்ஸலன்ட்டான ஒரு மருத்துவங்க பிரண்டை. அவ்ளோ கால்சியம் இருக்குங்க. அந்த பிரண்டைய நல்ல இளம் பிரண்டையா இருக்க நல்லா சின்ன சின்னதா உடைச்சு எடுத்து, அத கொஞ்சம் நெய் ஊத்தி நல்லா வணக்கிக்கோங்க. நல்லா வணக்கிட்டு, சின்ன வெங்காயம், பூண்டு, பெருங்காயத்தூளு, அந்த ஒரு தக்காளி எல்லாம் போட்டு நல்லா வணக்கிட்டு, கொடம்புளி நீங்க நாட்டு மருந்து கடையில கிடைக்கும். அந்த கொடம்புளி 2 இத தண்ணீல ஊற வச்சு அதையும் எல்லாம் போட்டு கொஞ்சம் அரைச்சி சட்னி மாதிரி துவையலா செஞ்சு அதை சாதத்துல பெஞ்சு சாப்பிடுங்க. அவ்வளோ டேஸ்டா இருக்குங்க. ஸோ அதை நீங்க அற்புதமா சாப்பிட ஆரம்பிக்கலாம். அதெல்லாம் செஞ்சு சாப்பிடுங்க. அந்த பிரண்டை எல்லாம் பிரண்டை பவுடரா இருந்தும் ஒரு ஸ்பூன் பிரண்டை பவுடரும் ரெடி பண்ணி அதையும் சாதத்துல போட்டு நீங்க சாப்பிடலாம். இதெல்லாம் பண்ணும்போது பிரண்டையோட தன்மை உள்ள போகும்போது பிரண்டை, உளுந்து, கொள்ளு, எள்ளு இதெல்லாம் எடுத்துக்கிட்டு ரெகுலரா ஒவ்வொரு நாள் ஒவ்வொன்று எடுத்துக்கோங்களேன். நல்ல ஈஸியானது, கிடைக்கக்கூடியது, நம்ம இடத்துல விளையக்கூடியது, அற்புதமான விஷயம். அதெல்லாம் டெய்லி ஒண்ணு எடுத்து பாருங்க. ரொம்ப அற்புதமான மூட்டுக்கு அவ்வளோ ஸ்ட்ரென்த் கொடுக்குங்க. நல்ல ஜீரணமாகும், பாடிக்கும் நல்ல ஸ்ட்ரென்த் கொடுக்கும். நேச்சுரல் கால்சியங்க. ஸோ இந்த மாதிரி ஆயில் அப்ளை பண்ணிட்டு, இந்த மாதிரி ஒத்தனம் கொடுத்துக்கிட்டு இந்த மாதிரி பண்ணுங்க. அது போக பார்த்தீங்கன்னாக்க, இந்த காலில் மூட்டு இல்ல நல்லா என்ன பண்ணுங்கன்னா, எக்ஸசைஸ் பண்ணுங்க. மூட்டுக்கு நல்ல மூட்டை சுத்தி நல்ல மூட்டு சுழற்சி எக்ஸசைஸ்ன்னு பண்ணுவாங்க. நல்ல மூட்டியே நல்ல இப்படி மூமெண்ட் கொடுத்து கொடுத்து எக்ஸசைஸ் பண்றது. காலில் ஒரு துணி நல்ல கெட்டியான ஒரு துணியை சுத்தி காலை மடிச்சு அதை மூட்டு அப்படியே நீட்டி 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 ஒரு எக்ஸசைஸ் பண்றது. மெயினா எக்ஸசைஸ் கொடுக்கணுங்க. ஏன்னா எக்ஸசைஸ் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. இதுக்கு பேரு நம்ம சித்தர்கள் சொல்லி கொடுத்ததே வாயுக்களை வெளியேற்றும் பயிற்சி. நீங்க பிறந்த குழந்தை பார்த்திருக்கீங்களா? கையை காலை ஆட்டிட்டே இருக்கும். படுத்து கண்ணை முழிக்கிற டைம் எல்லாம் கையை காலை ஆட்டிட்டே இருக்குங்க, அசைச்சிட்டே இருக்கும். ஆனா நான் கொஞ்ச நாள் ஆன பிறகு பாருங்க, நம்மளே அசைக்கிறதே கிடையாது. அது எத்தனோண்டு பாலை குடிக்குது பாருங்களேன். கொஞ்சமா பாலை கொடுத்துட்டு ஆக்டிவா இருந்துகிட்டே இருக்கு. ஆனா நம்ம எவ்வளோ சாப்பிடுறோம், நம்ம அசையறோமாங்க? அசையாத டைம்ல அந்த வெயிட் எல்லாம் அழுத்த அழுத்த என்னன்னா மூட்டுல கிரிப் தன்மையெல்லாம் குறைஞ்சு போயிடுதுங்க. அப்ப அந்த ஃப்ளூயிட், அந்த சைனவில்ன்ற ஃப்ளூயிட் பத்தி ட்ரை ஆகி ஒன்னோடு ஒண்ணு உராய ஆரம்பிக்குதுங்க. ஸோ அதெல்லாம் இருக்குன்னா முதல்ல கொஞ்சம் நம்ம பாடிக்கு டெய்லி எக்ஸசைஸ் கொடுக்கணும். அதுக்கப்புறம் பாடிக்கு எண்ணெய் மசாஜ் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. நான் ஒவ்வொரு விஷயமும் அதை தான் சொல்லிட்டு இருப்பேன். எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணுங்க. நம்ம ரெகுலரா எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும். வாரம் 2 நாள். பெண்கள் செவ்வாயும் வெள்ளியும், ஆண்கள் சனியும் புதையும் சொல்லியிருக்காங்க. அப்படி முடியலையா, என்னைக்கு முடியுதோ அந்த நாள் உங்களுடைய நாளுன்னு தெரிஞ்சு அன்னைக்கு எண்ணெய் தேய்ச்சி குளிங்க. உடம்புக்கு மூலிகை எண்ணெய் கிடைச்சா ரொம்ப அற்புதம். அப்படி இல்லையா, நல்லெண்ணெயை நல்லா சூடு பண்ணி பாடியில ஃபுல்லா நல்லா தேய்ச்சி நல்லா லூப்ரிகேஷனுங்க. அந்த ஹேர் போர்சஸ் எல்லாம் நல்லா ஓப்பன் ஆகுங்க. அந்த மாதிரி நல்லா மசாஜ் பண்ணிக்கோங்க. ஸோ அது மாதிரி நல்லா மசாஜ் பண்ணுங்க. தலைக்கு தேங்காய் எண்ணெய் இதெல்லாம் வச்சு நல்லா மசாஜ் பண்ணி கொடுங்க. அதுலயும் உங்களுக்கு நல்ல பசத்தன்மை ஆகும். கொஞ்சம் கொஞ்சம் நெய் சேர்த்திட்டு வாங்க. நெய் ரொம்ப ரொம்பன்னு முக்கியங்க. அந்த நெய் உணவு அற்புதமான எக்ஸலண்ட். நம்ம நெய்னா என்ன நினைச்சிட்டு இருக்கோம்? தோசைக்கு போடலாம், நம்ம பருப்பு சாதத்துக்கு போடலாம், இல்ல பிரியாணிக்கு போடலாம்னு நினைச்சோம். ஆனா நெய் நம்ம உடம்புல பசத்தன்மை உண்டு பண்றதுக்கு ஒரு அற்புதமான விஷயம் தெரியும் அது உங்களுக்கு. ஸோ அது அவ்வளோ அற்புதம். காலையில் எந்திரிச்சு எம்டி ஸ்டமக்ல அந்த நெய்யை எடுத்து உருக்கணும். எப்படி உருக்கணும்? டபுள் பாயிலிங் சுடுதண்ணியில வச்சு கொதிக்கிற சுடுதண்ணியில ஒரு கப்புல போட்டு ஒரு ஸ்பூன் போட்டு உருக்கி எடுத்து அது இதமான சூட்டோட அந்த ஒரு ஸ்பூன் நெய்யை டெய்லி சாப்பிட்டுட்டு வாங்க. அந்த ஃப்ளூயிட் அவ்வளோ அற்புதமா அந்த மூட்டுக்கு அவ்வளோ எனர்ஜி கொடுக்குங்க. அதை ரெகுலரா ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. ரொம்ப எக்ஸலண்டா இருக்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமும் நீங்க ரெகுலரா ஃபாலோ பண்ணி பாருங்க. அந்த மூட்டு வலி அப்படியே பஞ்சா பறந்து போங்க. உங்களுக்கே தெரியும், இந்த சின்ன விஷயம் தானா இது அப்படின்னு உங்களுக்கே தெரியும். நீங்களே நிறைய பேருக்கு சொல்ல ஆரம்பிக்கீங்க. அது அதிகமா போயிட்டாதாங்க நம்ம ஆஸ்பத்திரி போகணும். அதுல அப்புறம் ஆயுர்வேதில ஜானுவசி அப்படிங்கிற ஒரு மூட்டு வியாதிக்கான ஒரு சிகிச்சை நம்ம செய்வோம். ஜானுவசி அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க ஆயுர்வேத சிகிச்சை முறையில மூலிகை உளுந்துனால மூலிகை எல்லாம் போட்டு அதை பாத்தி கட்டி அந்த ஃப்ளூயிட் சைனவில் பிடிந்து குறைஞ்சு ஒன்னோடு ஒன்று உராயறதுனால தான் மூட்டு வலி வருது. அதனால பாத்தி கட்டி அதுல மூலிகை எண்ணெய், தன்வந்திரம், கொட்டை சுக்காத்தி, அந்த மாதிரி சகஸ்ராதி அந்த மாதிரி எண்ணெய்கள்லாம் போட்டு என்ன பண்ணுவாங்கன்னாக்க அந்த ஃப்ளூயிடை சர்க்குலேட் பண்றதுக்காக அந்த சிகிச்சை செய்வாங்க. அது பண்ணும் போது நல்ல ரிசல்ட் கிடைக்கும். அது எப்படின்னா அதிகமா போயிடுச்சு, என்னால் நடக்க முடியல, எனக்கு மடக்க முடியலைங்க, இது செஞ்சாலும் அப்போதைக்கு மட்டும் குறைஞ்ச மாதிரி இருக்கு, ஜாஸ்தி ஆயிடுச்சுன்ற போது நீங்க இந்த மாதிரி மருத்துவமனையில போய் செஞ்சுக்கிட்டீங்கன்னா எக்ஸலண்டா இருக்கும். அதுக்கப்புறம் பாடி மசாஜ் இதெல்லாம் கொடுத்து அதுக்குண்டான உணவு முறைகள், அதுக்குண்டான மருத்துவம் எல்லாம் பண்ணாங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதெல்லாம் ஃபாலோ பண்ணி பாருங்க. உங்க வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப அற்புதமா இருக்கும். இன்னொரு வீடியோல நம்ம இதை பத்தி இன்னும் அற்புதமான விஷயங்களை நம்ம பேச ஆரம்பிப்போம். நன்றி, வணக்கம்.